சிலருக்கு எவ்வளவு படித்தாலும் அறிவு வராது என்பார்களே, அதுபோல தான் ஒரு நிஜ சம்பவம் நடந்துள்ளது. கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடந்துள்ளது. முன்னணி ஐடி நிறுவனம் ஒன்றில் மேலாளராக பணிபுரிந்து ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் 26 வயது ஐடி இளைஞர் ஒருவர் தன் வீட்டு பெட்ரூமிலேயே கஞ்சா தோட்டம் வளர்த்து போலீசாரிடம் மாட்டிக்கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த 26 வயதான விஷால் என்ற அந்த இளைஞர் கடந்த ஒரு வருடமாக திருவனந்தபுரத்தில் தங்கி வேலை பார்த்து வருகிறார். ஆலத்தரா பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் தனியாக வசித்து வந்தார். அவர் வசித்த வீட்டின் ஒரு பெட்ரூமை முழுமையாக ஏர் கண்டிஷன் செய்து அதற்குள் விளக்குகள் அமைத்து வெளியாட்கள் யாருக்கும் தெரியாத வண்ணம் மிக ரகசியமாக சுமார் 70 கஞ்சா செடிகளை வளர்த்து வந்துள்ளார். இது குறித்து ரகசிய தகவல் அறிந்த ஸ்ரீகாழியம் போலீசார் சில நாட்களுக்கு முன்பு அவரது வீட்டுக்குள் அதிரடியாக நுழைந்து சோதனையிட்ட போது ஒட்டுமொத்த கஞ்சா தோட்டமும் வெளிச்சத்திற்கு வந்தது. தனது சொந்த உபயோகத்திற்காகவே இந்த செடிகளை அவர் வளர்த்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசார் வீட்டுக்குள் புகுந்து பல மணி நேரம் சோதனையிட்டு கொண்டிருந்த போது விஷால் பயத்திலும் மன அழுத்தத்திலும் மொத்தமாக சோர்ந்து போய் மிகவும் மனசோர்வடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். காலையிலிருந்து அவர் எதுவும் சாப்பிடவில்லை. இதை பார்த்த போலீசார் மனிதாபிமான அடிப்படையில் அவரிடம் கொஞ்சம் பலகாரம் அல்லது ஏதேனும் சாப்பிடுமாறு கூறியுள்ளனர். உடனே விஷால் தனது ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த 1 லிட்டர் பச்சை பால் பாட்டிலை எடுத்து எதை குறித்தும் கவலைப்படாமல் ஒரே மூச்சில் முழுமையாக குடித்து முடித்துள்ளார். அதை குடித்து அடுத்த சில நிமிடங்களிலே அதுவரை சோர்ந்து கிடந்த விஷாலின் உடலில் திடீரென ஒரு புது எனர்ஜி வந்து அவர் பழைய நிலைக்கு திரும்பியதைக் கண்டு சோதனையிட வந்த போலீசாரில் ஒரு நிமிடம் வாயடைத்து போயுள்ளனர். விஷால் ஒரே மூச்சில் பால் குடித்ததை பார்த்து ஆச்சரியமடைந்த போலீசார் வீட்டை தீவிரமாக தேடிய போது அங்கே ஏகப்பட்ட காலி பால் பாட்டில்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டு பிடித்துள்ளனர். இது குறித்து அவரிடம் போலீசார் விசாரித்த போதுதான் போலீசாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. தினமும் அதிகாலையில் கஞ்சாவை நன்றாக அரைத்த பேஸ்ட் போல செய்து அதனை சில்லென்று இருக்கும் பாலில் கலந்து குடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்ததாக போலீசாரிடம் சொல்லி விஷால் அதிர்ச்சி கொடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கஞ்சா செடியில் இருக்கும் மென்மையான இளம் இலைகளை பறித்து அதனை வைத்து கஞ்சா சட்னி தயாரித்து சாப்பிட்டு வந்ததாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆண்டுக்கு 20 லட்சம் சம்பளம் வாங்கும் ஒரு உயர் பதவியில் இருக்கும் ஐடி மேலாளர் கஞ்சா பாலும் கஞ்சா சட்னியும் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே தோட்டம் வளர்த்து போலீசாரிடம் சிக்கியிருக்கும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஷாலை கைது செய்த போலீசார் அவர் பின்னால் வேறு ஏதேனும் நெட்வொர்க் இருக்கிறதா என்றும் விசாரித்து வருகின்றனர்.